வணக்கம் தாய்மாரே, தம்பிமாரே, அந்நியர்களே, சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் இந்த கண்ணன் ரிங் படம் ஓடுறது இங்கே லண்டனில் ஓடினோம். அதை பார்க்குறதுக்கு லண்டனில் உள்ள ஆட்கள் எல்லாரும் நீங்கள் திரண்டு போகிறீங்கள். எனக்கு விளங்கிட்டுது. நாங்களும் பார்த்துனாங்க. ஃப்ரான்ஸ்லேயும் அந்த படத்தை பார்த்துனாங்க. அரங்கு நிறைந்த காட்சிகள். ஃப்ரான்ஸில் சுவிஸில் அரங்கு நிறைந்த காட்சி. 1500 பேருக்கு மேற்பட்டவர்கள் கனடாவில் பார்த்துருக்கணும். இப்போ எல்லா புலம்பெயர்ந்த மக்கள் வாழ்கின்ற நாடுகள்லையும் இந்த படத்தை ஓடுறதுக்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அவை ஒவ்வொரு நாடுகள்லையும் போய் பார்க்கணும். இந்த படம் சங்காய் வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னால் இந்த படம் எது ஒன்று சொல்லித்தான் இருக்கு. அதில் மேட்டு கருத்து இல்லை. அப்போ சங்காய் வரைக்கும் போன படத்தை லண்டனில் இருக்கிற நாங்கள் ஏன் போய் பார்க்கக்கூடாது? சங்காயில் அந்த படத்துக்கு பெரிய பாராட்டுகள் எல்லாம் சொல்லி எடுத்திருக்கணும். அப்போ அது என்னதுன்னு கேட்டால் எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள் நாங்கள் எங்களுடைய கதையை சொல்லி இருக்குது. அப்போ எங்களுடைய கதையை சொன்ன ஒரு படம் வெற்றிகரமாக ஓடித்தான் இருக்குது. அப்போ எங்களோட பொடிகள் இப்போ எக்கச்சக்கமான குறும்படங்கள் அதுகள் இதுகளெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் எல்லாரும் போய் இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். அதான் இப்போ புலம்பெயர்ந்த சினிமாவுக்கு நீங்கள் ஆதரவை கொடுக்க இல்லைன்னு சொன்னால் அந்த சினிமா வளராது. சும்மா வீட்டில் இருந்தோண்டு அரட்டை அடித்து கொண்டு டிவியை பார்த்து கொண்டு இருக்கிற விட்டுட்டு எங்கட பிள்ளைகள் எடுக்கிற படத்தை நீங்கள் போய் பார்க்குறதன் மூலம்தான் ஆதரவை கொடுக்கலாம். ஒரு கலைஞன் என்னத்தை எதிர்பார்க்குறான்? காசை எதிர்பார்க்குறான். உங்களோட கை தட்டுத்தானே. அப்போ நீங்கள் போய் தட்டி கொடுக்கணும். எங்களுடைய பிள்ளைகளோட படம் எங்களுடைய புலம்பெயர்ந்த நடிகர்கள் நடிச்சிருக்கணும். ஆகவே அந்த படத்தை நாங்கள் எல்லாருமா போய் பார்த்து ஒரு ஆதரவை கொடுக்குறதன் மூலம் நாங்கள் எங்களுடைய சினிமா எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய சினிமாவை வளர்க்குறதுக்கு நாங்கள் எல்லாரும் லண்டனில் 22ஆம் தேதி ஒரு நாடு லண்டனில் உள்ள மக்கள் எல்லாரும் அணிதிரண்டு போய் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஆனால் எல்லாம் அதை நீங்கள் செவியலண்டு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் அன்பு உறவுகளே.